வணக்கம் மக்களே. தமிழக அரசியலையே தற்போது புரட்டி போட்டு இருக்கும் பாஜக செய்திருக்கும் இந்த சூழல், அதாவது டிவிக்கே ஆட்சி அமைக்க மெஜாரிட்டியை நிரூபிக்காததுனால தற்போது தமிழக ஆளுநர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பதவியேற்பை ஏற்க மறுத்திருக்காரு. தமிழக ஆளுநர் வேறு யாருமே இல்லை, பிஜேபியிலேருந்து போடப்பட்ட அவருடைய கட்சியுடைய நபர் தான். இந்த சூழ்நிலையில் அதிமுக மற்றும் திமுகவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்காரு தமிழக ஆளுநர். இதுதான் தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டிவிக்கு 108 சீட்டுகளை பெற்று தற்போது காங்கிரஸோட கூட்டணி அமைத்து 113 இடங்களை பெற்று இன்னும் 6 இடங்கள் மட்டுமே தேவை. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் பதவி ஏற்க அழைப்பு விடுத்தும் அதை ஏற்க மறுத்திருக்காரு. சட்டசபையில் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபித்து கொள்கிறேன், தற்போது முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் தெரிவித்தும் அதை ஏற்க மறுத்திருக்காரு. மெஜாரிட்டியை நிரூபிக்க தமிழக ஆளுநரிடம் நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, அதை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டசபை தான். சட்டசபையில் நிரூபித்து கொள்கிறோம் அப்படின்னு தெரிவித்தும் தற்போது தமிழக ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஏற்க மறுத்திருக்காரு. இதற்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கும் அப்படின்னு சில முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்தும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது திமுக மற்றும் அதிமுக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்காரு தமிழக ஆளுநர். இதுதான் தற்போது தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியலையும் பிரட்டி போட்டு இருக்கிறது. அதிமுக தலைமையில் தான் தற்போது ஆட்சி அமைய போகிறது. பொறுத்திருந்தால் விரைவில் அதிமுக தலைமையில் திமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் எடப்பாடி தரப்பில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்த பிறகு தெரிவித்தும் இருக்காங்க. இதுவும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற அரசியல் தகவல்களோடு கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.